ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பிடித்து கொண்டு, ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஜெபத்தை கேட்பீராக, எங்கள் குடும்பங்களிலே அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நல்லா ஜெபிக்க, ஆண்டவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டு மற்ற எல்லா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நினைத்தால் போதும், அவர் நம்மை ஆசீர்வதித்து விடுவார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு நன்மை செய்யும்படியான நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை கொடுக்கும்படி அவர்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். ஆண்டவர் நம்ம மேல ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அவர் நம்மளை நினைச்சா போதும், ஆசீர்வாதம் தான். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், அப்பா எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நெகேமியா 5 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 5:19. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆமேன். நெகேமியா கேட்கிறாரு, ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியாவுக்கு தெரியுது, ஆண்டவர் என்ன நினைச்சா போதும் எனக்கு நன்மை உண்டாகும். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் எசேக்கியா மேல நினைவு கூர்ந்து எசேக்கியாவுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக எங்கள் குடும்பங்களை நினைத்தருளும் அப்பா. ஆண்டவரே ஆரோக்கியத்தை தாங்க, சுகத்தை தாங்க, நன்மைகளை தாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்மை நினைத்தால் போதும், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய ஆரோக்கியம் எல்லாமே நம்முடைய குடும்பங்களுக்கு நேராக கடந்து வரும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா நீங்க எங்களை நினைத்தருளும் அப்பா என்று யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் நினைத்தருள்வீராக. அன்றைக்கு ஆரோன் குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை நினைவு கூர்ந்த தெய்வமே, இன்றைக்கு நீ நினைவு கூற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக. ஒவ்வொருவர் வாழ்க்கையில தகப்பனே ஏசப்பா ஆண்டவரை எப்படியாவது ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க ராஜா. எசேக்கியா ராஜாவுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிட்டீரே. இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனத்தோடு என்னை நீங்க நினைச்சா போதும்பா, நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளி அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. நெகேமியா கூறினது போல இன்றைக்கு யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே நன்மை செய்யுங்கப்பா என்று கேட்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீ நினைத்து அவர்களுக்கு நன்மை செய்வீராக. எல்லா உபத்திரவங்களை மாற்றி போடுவீராக. நன்மை உண்டாக
உண்டாகட்டும் ஐயா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை அவர்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தீமை அல்ல, சமாதானத்தால் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி எசேக்கியா ராஜாவை நினைவு கூர்ந்து ஆரோக்கியத்தை கொடுத்தாரோ, உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். நெகேமியாவை நினைத்து நன்மையை கட்டளையிட்டாரோ, உங்கள் குடும்பங்களிலே கண்டிப்பாக நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4:31 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 10:4 மற்றும் 31. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டிருக்கிறது. 31ஆம் வசனம். கொர்நேலியுவே, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமேன். கொர்நேலியுவை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறார், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொர்நேலியுவை நினைவு கூர்ந்து அனுப்பி அவர் சொல்லுகிறார், உன்னுடைய தான தர்மங்கள் உன்னுடைய ஜெபங்கள் எல்லாமே தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, கொர்நேலியுவை கர்த்தர் நினைவு கூர்ந்ததினால அவன் குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஆமேன். ஒரு ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு வந்தது. ஜெபம் இருந்தது, அதுக்கப்புறம் தான தர்மம் இருந்தது. ஆனாலும் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும், முழு குடும்பத்திலும் அபிஷேகத்தை பெறணும் என்கிற வாஞ்சையோடு கூட கொர்நேலியு குடும்பத்தாரோடு கூட பேதுருவை வரவழைத்தான் இல்லையா? அந்த பேதுரு மூலமாக ரட்சிப்பையும், ரட்சிப்புக்கு ஏற்ற சுவிசேஷத்தையும், ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தையும், ரட்சிப்புக்கு ஏற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அங்கு கொடுத்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், அப்பா எங்கள் குடும்பத்தை நினைவு கூர்ந்து எங்கள் பிள்ளைகளை ரட்சியும் அப்பா, எங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, எங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரை உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து அவர்களை தொட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. எந்தெந்த பெற்றோர் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் ஜெபத்தை நினைவு கூர்ந்து தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும் அப்பா. தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், குடி போதைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, ஆண்டவரை அறுக்கப்படுவதாக. எல்லா கட்டுகள், எல்லா ஆண்டவரை சிறையிருப்புகள் மாறுவதாக. ஏசப்பா இந்த பிள்ளைகளை விடுவிப்பீராக. உம்முடைய
பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ரட்சிப்பு அந்த வீட்டுக்கு உண்டாகட்டும் ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் ரட்சிப்பின் சந்தோஷம் இறங்கி வரட்டும் அப்பா. நிம்மதியை தாங்கப்பா, சமாதானத்தால் நிரப்புங்கப்பா, கிருபையாய் நிரப்புங்கப்பா. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கொர்நேலியோ ஆண்டவரே குடும்பத்தில் வசனம் போதிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். அதே போல எங்கள் குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று நம்முடைய பிள்ளைகளாய் வாழ உமக்கு ஊழியம் செய்ய குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. அதற்காக என் குடும்பங்களை நினைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் தூங்கிட்டாங்க, நிறைய பேர் இந்த ஜெபத்துல அலட்சியமா விட்டுட்டாங்க. ஆனா இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் நினைவு கூறுகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 19 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். ஆமேன். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 11ஆம் வசனத்திலே அன்னாள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை மறவாமல் நீ நினைத்தருளி எல்லா சிறுமையையும் மாற்றி ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்பா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுமப்பா என்று அவள் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். நினைத்தது மாத்திரமல்ல, அவள் விரும்பினபடியே அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நினைப்பார். ஆமென். உங்களுடைய குடும்பத்திலே அற்புதங்களை செய்வார். ஒருவேளை இதே மாதிரி அன்னாளை மாதிரி ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்க என்று நீங்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். 10 வருடமாகிவிட்டது, 5 வருடமாகிவிட்டது, 3 வருடமாகிவிட்டது, 1 வருடமாகிவிட்டது, இன்னும் குழந்தை இல்லையே என்று தாகத்தோடு பாரத்தோடு நீங்கள் காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா எங்கள் குடும்பத்தை நினைவு கூர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தாரும், எங்களுக்கு பிள்ளைகளை தாரும் என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தை சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாக திருமண தடைகள் ஒருவேளை இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களை நினைத்தருளும், என் பிள்ளைகளை நினைத்தருளும் சொல்லுங்க. கர்த்தர் தடைகளை மாற்றி போட்டு அற்புதங்களை செய்வார். குடும்ப வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். ஆமென். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து எங்களை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறாங்களோ, அன்னாளை போல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாங்களோ, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளுவீராக. கற்பத்தின் கனி உங்களால கிடைக்கும் பலன் அல்லவா? நீங்க தானே அற்புதமான அந்த கற்பத்தின் கனியை கொடுக்க முடியும். எங்கள் பலத்தினால முடியாதே, பராக்கிரமத்தினால முடியாதே. தகப்பனே, உம்மை நோக்கி இந்த இரவுல யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்கள் குடும்பத்துக்கு கற்பத்தின் கனியை கொடுப்பீராக. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு குழந்தை உருவாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்னாளை நினைத்து ஒரு சாமுவேலையும் ஆண்டவரே மற்றும் நிறைய பிள்ளைகளையும் கொடுத்தீரப்பா. அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதங்களை செய்வீராக. சாமுவேலை கொடுப்பீராக, பிள்ளைகளை கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரம் அல்ல அப்பா, திருமண தடைகள் மாறட்டும், பிள்ளைகள் பெருக விடாதபடிக்கு, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகளை நினைத்து ஆசீர்வதிப்பீர்.
ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக, நம்முடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக. கர்த்தர் நினைத்தருள்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை, பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் ஒன்றாக இணைப்பீராக. எல்லா விவாகரத்து கேஸ்கள் கேன்சல் ஆவதாக. பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு தாய் தகப்பன்மார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்து அவர்களை நினைத்தருளி அதிசயங்களை காண பண்ணி அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்நாளை நினைவு கூர்ந்ததால் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன் நன்றியா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறேன் நன்றியா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்க எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் இப்பொழுது உங்களை நினைவு கூறுகிற தெய்வமாயிருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலிருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் எல்லா மிருகங்களையும் நினைத்தருளினார். அது நிமித்தமாக பூமியின் மேல் காற்றை வீச பண்ணி ஜலத்தை அமர பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன்ல நோவாவை கர்த்தர் நினைத்தார் என்று பார்க்கும் பொழுது, மிகுந்த ஜல பிரவாகம் வரும் பொழுது ஒரு பேழைக்குள்ளே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் வைத்து காப்பாற்றும்படி ஒரு பேழைக்குள்ளே வைத்தார். ஜலம் பயங்கரமாக வந்தது, மழை வந்தது, கொந்தளிப்பு வந்தது, ஜலப்பிரவாகம் வந்தது. 150 நாட்களாக ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிப்போமா? 7ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. ஆமென், மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அந்த பேழைக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அது மாத்திரம் அல்ல, சும்மா பேழை இருந்தா அப்படியே ஒரு ஸ்டில் வாட்டர்ல இருக்கிறது மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஜலம் பிரவாகிக்கிறது. ஜலம் பிரவாகிக்க இந்த பேழை என்ன செய்யும்? அங்கே இங்கேயுமாய் ஆடுகிறது. அவ்வளவுதான், அவ்வளோ கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் எல்லா மிருகங்களையும் நினைவு கூர்ந்து ஒரு காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அமர முடியாதபடி, நிம்மதியா இருக்க முடியாதபடிக்கு, இளைப்பாற முடியாதபடிக்கு பல பிரச்சனைகள் பல மாதங்களாக பல வருடங்களாக உங்களை அலக்களித்து கொண்டிருக்கலாம். எப்படி அன்றைக்கு அந்த ஜலம் பிரவாகித்து கொண்டிருந்ததோ அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளினால, போராட்டங்களினால, பிள்ளைகளினால உங்களுடைய வாழ்க்கை அலைவுபட்டு கொண்டிருக்கலாம். மிகுந்த பிரவாகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அநேக சகோதரிகள் சொல்லும் பொழுது, எங்களுடைய கணவர் எங்களோடு பேசுறதே கிடையாது, கணவர் எங்களை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணை பார்க்கிறார் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவ்வளோ வேதனையா இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கிறது இல்லை, வேலையில பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டாரால பிரச்சனை, இப்படி எல்லா பக்கமும் நெருக்கம் வரும் பொழுது அன்றைக்கு பேழை எப்படி அந்த ஜலப்பிரவாகத்துல ஆடி கொண்டிருந்ததோ, அலசடி பட்டு கொண்டிருந்ததோ, அதே மாதிரி ஒரு முறை சீஷர்கள் நடுக்கடல்ல போகும் பொழுது, கடல் கொந்தளித்த பொழுது, இதே போல மடிந்து போய் விடுவோமோ, அழிந்து போய் விடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க இல்லையா?
அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி அந்த படகை அமர பண்ணினார், அமைதிப்படுத்தினார், காற்றை அமைதிப்படுத்தினார், கடலை அமைதிப்படுத்தினார். இங்கேயும் கர்த்தர் அந்த ஜலப்பிரவாகத்தை பிரவாகித்து கொண்டிருந்த அந்த ஜலத்தை அமைதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கிறது, பிரவாகித்து கொண்டிருக்கிறது, கொந்தளித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நினைக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் உண்டாக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய காற்று வீசும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் அமைதியாகிவிடும். ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே ஆண்டவர் நம்மை நினைவு கூற போகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். நீ சோர்ந்து போகாமல் இப்ப நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனை உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அதை சொல்லி நீங்க ஜெபியுங்க. அன்பின் தகப்பனே, எந்த போராட்டம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பாதித்து கொண்டிருக்கிறதோ, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அலக்கழித்து கொண்டிருக்கிறதோ, அந்த பிரச்சனையில ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இப்படி பிள்ளைகளை நினைத்தருளும் ஐயா. ஆண்டவரே, கஷ்டப்பட்டது போதும், ஆண்டவரே, துக்கப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும். தகப்பனே, ஒரு அமைதல் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. பொருளாதார பிரச்சனை மாறட்டும் அப்பா. குடும்ப சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்பா, வீடுகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே சுதந்திர பாகத்தில் நிமித்தம் வருகிற சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே, வாக்குவாதங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் மறைந்து போகட்டும் அப்பா. கொந்தளிக்கிற கடலை அமைதிப்படுத்தின தெய்வமே, நீ நினைவு கூர்ந்து ஆண்டவரே நோவாவை நினைத்து ஆண்டவரே ஜலம் அமர்ந்திருக்கும்படி செய்தீரே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து ஒரு ஆண்டவரே வார்த்தை சொல்லுங்கப்பா. அமைதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை மறக்காமல் நினைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நினைவு கூறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவு பகல் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகல் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்கள்
பலன் தந்தீரையா பலவீன நேரங்கள் பலன் தந்தீரையா சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் எம்மை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.